ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜ் ஸ்டியூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எதுக்கு சூட்டபிள் ஆகும்னா இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இடியாப்பத்தோடு தான் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இப்போ வெஜ் ஸ்டியூ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்டியூ பண்ணதுக்கு நம்ம இப்போ ஒரு கடாயில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த கடாய் நல்லாவே ஹீட் ஆகிட்டு இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த தேங்காய் எண்ணெயில் நான் ஒரு 5 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்திருக்கேன். அதை கீறி வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 3 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் இந்த ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதே ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்னே நான் ஒரு இந்த சின்ன கப்புக்கு 1 கப்பு கேரட் பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன் அளவாக. அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இதே மாதிரி அடிக்க வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பூ இதே மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வெந்நீரில் போட்டு எடுத்து வைங்க, அப்போ தான் அதோட டஸ்ட்டு புழுலாம் வெளியே வரும். இப்போ அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3 சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லாவே இந்த காயை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வேகட்டும். இப்போ நல்லாவே காய் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லாவே வெந்துடுச்சு எல்லா காயுமே. இப்போ வந்து 2வது தேங்காய் பால். அந்த 2வது தேங்காய் பாலில் நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக தண்ணியில் கரைச்சி நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் பொதுவாக எல்லாத்துக்கும் எப்படி எடுக்கணும்னு தெரியும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அடித்து தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2வது தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்த பால் தான் இது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிருக்கேன். இப்போ நம்ம அப்படி இதை நீங்கள் கொதிச்சுட்ருக்கிறதுல அப்படி ஊற்றிடலாம். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி ஊற்றுங்க. இப்போ இது ஊற்றி இது நல்லாவே ஒரு கொதி வரட்டும். நல்லா மேக்ஸிமம் தேங்காய் பால் ஊற்றி யாருமே கொதிக்க வைக்க மாட்டாங்க. இது 2வது தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. இது நல்லாவே ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதுவும் லைட்டாக ஜஸ்ட் ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முதல் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோம். இது நல்லாவே ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா திரையும் போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றா பைண்ட் ஆகும். இந்த திரையது தெரியாது. அதனால தான் இந்த வெஜிடபிள் ஸ்டியூ வந்து ஆப்பம் இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ நான் ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மிளகு பொடி போட்டதே தெரியாத அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 2-3 ட்ராப் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி. இதை நீங்கள் ஆப்பம் இடியாப்பத்து கூட ரொம்ப சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டியூ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ மறக்காமவே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ. ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.